In my last session, we dealt with present simple be verbs, like how to use present simple with be verbs. நம்ம போன செஷன்ல பார்த்தது வந்து be verbs present simple எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். present simple ஒரு tense உடைய continuation தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி be verbs வந்து ஒரு revision. present simple வந்து நான் classify பண்ணிருக்கேன் two types. One is I call it as a be verb. அதுல வேற எதுவும் verb வராது. be தான் verb வரும். When I talk about be present formல it is like am, is and are. So இந்த மூணு verb மூணு words மட்டும் தான் வரும் verbல. வேற எதுவும் verb வராது. அது வந்து present simple be verbல சொல்லுவோம். இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தா we use it for giving information. Information கொடுக்கிறதுக்கு present ஆன ஒரு information கொடுக்கிறதுக்கு we use present simple be verb. என்ன மாதிரி information எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா we can talk about weather, we can talk about age, we can talk about time, we can talk about like how what information that is around you. So இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம present simple be verbs சொல்லலாம். இந்த present simple be verb ஓட சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா for example I am a trainer. இங்க trainer is kind of an adjective as well as a noun here, but இங்க வந்து வேற ஏதோ verb கிடையாது. So I am a trainer. Okay? So you are my students. Okay? They are my friends. இந்த மாதிரி சில information. It is 9:30 now. Okay? It is very cold. இந்த மாதிரி சில words இல்ல sentences நம்ம சொல்லுங்க be verbல information கொடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணா நம்ம பார்த்திருந்தோம். So present simple be verb is used to give information and we use this be as a verb. வேற ஏதாவது verb வருமான்னு கேட்டா வராது. We use it be as a verb. Okay, hello and welcome again, and now we are looking into the slide of present simple verb forms. Present simple வந்து verbs வச்சு நம்ம எப்படி frame பண்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. Present simple பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு நான் கிளாஸிஃபை பண்ணிருக்கேன். One is a be verb with present simple, another is verb with present simple. இப்போ verbs with present simple பத்தி நம்ம பார்க்க போறோம். Okay, so start with present simple verbs. எங்கெங்கெல்லாம் present simple verb forms நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா first one is routines and habits. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ரெகுலரான விஷயம் நம்ம யூஸ்வலா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வந்து present simple verb forms யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அங்க இருக்கு, we meet our English teacher every day. ஸோ நீங்க என்ன எவ்ரிடே மீட் பண்றதா இருந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா நான் வந்து இது வந்து present simple யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்க நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா verb forms உடைய infinitive form தான் யூஸ் பண்றேன். I mean the first form of the verb தான் யூஸ் பண்றேன். பட் சம்டைம்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது verb வந்து s ஓட வரும். அது வந்து நம்ம லேட்டரான செக்ஷன்ல இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. பட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா present simple ஒரு கண்டிஷன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், we use it for something which is regular or routine or something like habits. நம்ம habits சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம present simple யூஸ் பண்ணலாம். As another example is that they write emails or they write 10 mails per day. ஒரு நாளைக்கு அவங்க வந்து 10 மெயில்ஸ் அனுப்புறாங்க. ஸோ இது வந்து காமன், அவங்க ரெகுலரா செய்யக்கூடியது. அடுத்தது வந்து she gets up late. இது இப்போ காமனா நம்ம செய்யற ஒரு விஷயம் அப்படி இருக்கு. she gets up late. Okay, எப்பவுமே ரெகுலரா வந்து லேட்டா எழுந்துக்கிறாங்க அவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். Next is situations that generally true or stay the same for a long time. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு ஒரே மாதிரி இருக்கு, அது மாறவே இல்லை, ஒரு பெர்மனன்டான ஆக்ஷன், அது ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதுவும் வந்து present simple verbல யூஸ் பண்ணலாம். For example, I work for Aksent. நான் ஆக்சென்ட்க்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லாங் டைம் இருக்கு, more than 15 years I work பண்ணிட்டு இருக்கேன். So I can tell myself that I work for Aksent. The next is Chris follows a strict diet. So அவர் வந்து ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாரு. So Chris ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. So இங்க பாத்தீங்கன்னா நம்ம S வந்திருக்கு. அந்த S எங்க வரணும், ஃபாலோ தானே, அது ஏன் ஃபாலோஸ்னு போட்டிருக்கும் நம்ம வர செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் present simple. ஸோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம present simple யூஸ் பண்ணலாம். அது தவிர்த்து present simple can also be used to talk about universal truth. What is universal truth? Universal truth, man.
போன செஷன்ல சொல்லியிருக்கோம் உங்களுக்கு something with regards to universe. அது வந்து நம்ம மாத்தவே முடியாது, நம்ம கையில கிடையாது. அது வந்து ஒரு ஃபேக்ட், அது வந்து ஒரு ஒரு அது வந்து என்ன சொல்றது, நேச்சுரலான ஒரு விஷயம். You cannot change it. So here example like earth revolves around the sun. Another is water boils at 100 degrees Celsius. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, sun rises in the east, sun sets in the west. Okay, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Where the next, when we use present simple verb form, the scheduled future. So future க்கு நம்ம present simple யூஸ் பண்ணவே, இது யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. But let me tell you this, present simple வந்து scheduled future. But scheduled futureனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. scheduled futureனா என்ன அப்படின்னா, நீங்க ஃபியூச்சரை ஸ்கெட்யூல் பண்ணல, ஏதோ ஒரு அத்தாரிட்டி, ஏதோ ஒரு ஒரு அசோசியேஷனோ இல்ல ஏதோ ஒரு அவங்க தான் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்தை வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா, then we can use present simple verbs. Okay, so திருப்பி நான் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, one is regular action. இது தவிர்த்து சில இடத்துல வந்து நம்ம present simple verbs சில இடத்துல வேற இது தவிர்த்து சில விஷயங்களை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பேசிக்கா நீங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. பட் லேட்டர் ஆன் போக போக உங்களுக்கே தெரிய வரும் present simple இன்னும் வேற எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். But இதெல்லாம் இந்த four things is ரொம்ப important. One is like something which we do regularly, routine. Next is like we talk about something with universal truth. We talk about scheduled future and something which is very long. ரொம்ப லாங்கா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபேக்டர் அது மாறவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம present simple யூஸ் பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ யூஸ்வலா அதிகமா நம்ம யூஸ் பண்றது எங்க அப்படின்னா present simple வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்ட் தான். இந்த டோரா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோட கேரக்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், present simple verbs பார்க்க போறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி டோரா உடைய அந்த டோன், அந்த இன்டோனேஷன் அது. ஸோ ஹியர் டோராவை பத்தி பார்க்கலாம். டோரா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். இந்த டோரா கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ். இது ஒரு present simple verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். present simple tense. இது ஏன் வந்து present simple tense அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ நேத்தும் அவங்க போனாங்க, she did it before, அதுக்கு முன்னாடியும் போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு, இப்பவும் பண்றாங்க, இப்போ அவங்க பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போக போறாங்க, ஃபியூச்சர்லயே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ பாஸ்ட்லயும் பண்ணாங்க, ப்ரெசென்ட்லயும் பண்றாங்க, ஃபியூச்சர்லயும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லயும் நடக்குது, ப்ரெசென்ட்லயும் நடக்குது, ஃபியூச்சர்லயும் நடக்கும் அப்படின்னா நம்ம present simple verb. இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் தான் நம்ம present simple verbல நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஓகே, the next is that எங்கெங்கெல்லாம் இன்னும் யூசேஜஸ் பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். அந்த ரூல்ஸை வந்து நம்ம எங்க எப்படி இது கரெக்டா ஃப்ரேம் ஆகுது, கான்ஜுகேஷன் எப்படி வந்து பார்க்க போறோம். ரைட், we found the present simple like this. ரைட், சிங்குலருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலி வந்து ஐ நோ அப்படின்னு, நோ என்பதை நான் ஒரு வேர்பா எடுத்திருக்கேங்க. ஐ நோ லைக் யூ நோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம நேற்று தேர்ட் பர்சன் என்னன்னு பார்த்தோம். திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பர்சனா யார் பேசுறாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். நான் பேசிட்டு இருக்கேன், ஸோ ஐம் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யார் கேட்கறாங்களோ அவங்க செகண்ட் பர்சன். ஓகே, தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் யாரை பத்தி பேசுறோமோ அவங்க தேர்ட் பர்சன், எதை பத்தி பேசுறோமோ அதுவும் தேர்ட் பர்சன். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க வேர்ப்ஸ்ல எஸ் ஆட் பண்றோம்னா ஆட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ இங்க தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்குது he, she, it. ஓகே, ஸோ அவன், அவள், அது. ஓகே, இல்ல இது எப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா knows அப்படின்னு ஆட் பண்ணுவோம். we have to add s with the word. Okay, we have to add s with the word. For example, he knows, she knows, it knows. Okay, இப்ப ப்ளூரல்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ப்ளூரல்ல எல்லாமே காமனா வரும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் தான் நம்ம வேர்ப்ல எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்க பாருங்க. ஐ நோ தி ஆன்சர். ஓகே, ஐ நோ தி ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா she starts work at 9:30. ஸோ அவங்க வந்து ஒர்க் வந்து 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டார்ட்னு நம்ம சொல்ல ஸ்டார்ட்ஸ்னு போட்டிருக்கோம். ஏன் ஸ்டார்ட்ஸ்னு போட்டிருக்கோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்றதால நம்ம we have to add s with the verb. For example, he, she, itக்கு வந்து பாத்தீங்கன்னா like s வரும். I start, he start, I live, she lives. Okay, இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் பார்க்கறேன் பாத்தீங்கன்னா I go, okay, you go, they go, we go, okay,
he goes. Okay, இப்போ he goes க்கு பதிலா நான் வந்து பேரை சொல்லலாம். I can tell a name for it. Nawaz goes அப்படின்னு சொல்லலாம். Mushtaq goes அப்படின்னு நான் சொல்லலாம். Sakti goes அப்படின்னு நான் சொல்லலாம். Natraj writes அப்படின்னு சொல்லலாம். She sleeps அப்படின்னு சொல்லலாம். Sudha sleeps அப்படின்னு சொல்லலாம். Nihar writes அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன மாதிரி நம்ம verbs எல்லாம் நம்ம frame பண்ணி sentences சொல்லலாம். But the point is that நான் உங்ககிட்ட அவங்கள பத்தி பேசுறேன், அதனால அவங்க third person. பட் இது எனக்கு வருமா? எனக்கு வராது. செகண்ட் பர்சன் வருமா? வராது. only for third person singular மட்டும்தான் வந்து we have to add s with the verb. So இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So next let's move into the next spelling rules நம்ம பார்ப்போம். spelling rulesனா என்ன மாதிரி எல்லாம் வரும், எப்படி வரும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். First one, if a verb ends in ch, okay, ch, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா o, sh, ss. Okay, இந்த verb இப்போ நீங்க nounல ஆட் பண்ணக்கூடாது. nounல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சிங்குலர் ப்ளூரல் ஆயிடும். nounல ஆட் பண்ணக்கூடாது. நான் சொல்றது verbல s ஆட் பண்ணணும். அதுவும் verbல எங்க s ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா third person singular. third person singularல இருக்கும்போது சப்ஜெக்ட் வந்து third person singular இருக்கும்போது நம்ம verbல s ஆட் பண்ணுவோம். இப்போ இங்க verb வந்து ஒரு verb வந்து cho இல்ல o இல்ல sh இல்ல sso வந்ததுன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணா es அப்படின்னு போட்டு ஆட் பண்ணணும். For example, I watch, he watches. Okay, you do, இங்க வந்து ch ல எண்ட் ஆகுது, அதனால வந்து es ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்தது வந்து you do, okay, he does, okay, they go, it goes. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா sh ஓட எண்டிங் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா excuse. Okay, so sh இது வந்திருக்கு, ch வந்திருக்கு, அதனால வந்து நான் es ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா o ending வந்திருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் es போடுறேன். So es, same thing, sh வந்திருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் es ஆட் பண்றேன். So this is a kind of rule. spelling rules நம்ம ஃபாலோ பண்றதுக்காக தான் இது. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ss வருது அப்படின்னா எண்டிங்ல es ஆட் பண்ணும். சில எனக்கு இது தெரியும் அப்படின்னா well and good, I'm so happy. but சில ரூல்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா if a verb ends in a consonant. So consonant னா என்ன முதல்ல பார்க்கிறோம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து vowels இருக்கு, அதுக்கு கான்சனன்ட்ஸ் இருக்கு. vowelsனா உங்களுக்கு தெரியும் a e i o u அப்படின்னு சொல்லுவோம். கான்சனன்ட்ஸ் ரிமைனிங் vowels தவிர்த்து மத்த எல்லா லெட்டர்ஸையும் நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, கான்சனன்ட்ஸ்னா b c d f g h j k இது மாதிரி. ஓகே, லைக் a b c d t c u a b c d, பட் ஸ்டில் ஓகே கான்சனன்ட் என்ன. ஸோ ஒரு கான்சனன்ட் வந்து பிளஸ் y எண்டிங்கோட வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு கான்சனன்ட் இருக்கு, டி வந்து ஒரு கான்சனன்ட் இருக்கு, அது பக்கத்துல என்ன எண்டிங் வந்திருக்கு, y வந்திருக்கு. அப்ப நான் வந்து இது வந்து s ஓட ஆட் பண்ணி போனோம்னா யூசுவலா என்ன பண்ணுவோம்னா s t u d y e s ன்னு போட்டுருவாங்க நிறைய பேர். இதை s t u d y s ன்னு போட்டுருவாங்க, அது தப்பு. y ஓட எண்டிங் இருந்தது அப்படின்னா என்ன ஒரு கான்சனன்ட் அதுக்கு பக்கத்துல y ஓட ஒரு கான்சனன்ட் எண்ட் ஆகுது அப்படின்னா then we have to add as ies ன்னு ஆட் பண்ணணும். For example, I fly, it flies, we cry, she cries. Okay, I hope உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So first spelling rule வந்து பாத்தீங்கன்னா ch o sh ss ஓட verb end ஆச்சு அப்படின்னா we have to add es. அதுக்கு அடுத்தது y endingல வந்தது with ஒரு consonant plus y ending வந்தது அப்படின்னா then we have to add ies. Example, study, die, fly, cry and so on. Right? The next நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா okay, adverbs and expressions of frequency. Adverbs and expressions of frequency நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். First, use adverbs of frequency to answer the question how often. பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா present simple தான் நம்ம இந்த क्वेश्चனை யூசுவலா how often அப்படின்றது. how often னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ எல்லாம் நீங்க அப்படின்னு சொல்றது. how often அப்படின்னு நீங்க இப்போ how often do you attend classes? Okay, I regularly attend classes or I attend classes every day. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். So இந்த how often ஒரு யூஸ் பண்ண ஒரு question கூட தான் வந்து பாத்தீங்கன்னா we use it in present simple tense. and அது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்க. adverbs of frequency உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். it talks about a verb. verb ஓட time frequency சொல்றது adverb of frequency. sometimes, always, usually, hardly ever, rarely, இதெல்லாமே வந்து we call it as an adverb of frequency.
ஓகேங்களா? ரிமெம்பர் adverbs of frequency go before all verb. அதாவது verb-க்கு முன்னாடி வருங்க adverbs of frequency. ஓகேங்களா? adverbs of frequency வந்து go after be verb. இதுவரை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. verb இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வரும், be verb வந்ததுன்னா அதுக்கு அப்புறம் வரும். இதோட எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் உங்களுக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு adverbs of frequency-யும் expression of frequency டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. adverbs of frequency என்பது ஆல்வேஸ் ஆஃபன் இந்த இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பத்தி தான் adverbs of frequency. expressions of frequency நான் உங்களுக்கு போன செஷன்ல சொல்லியிருந்தேன். expression of frequency பொறுத்தவரைக்கும் every day, daily, once in a month, twice in a month, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா once in a week, இது மாதிரி நான் சொல்றது எல்லாமே வந்து expression of frequency where we talk about the time. ஓகேங்களா? So this is what as of now. Well, talking about the next thing about adverbs and expression of frequency. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் what are adverbs of frequency and expressions of frequency. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் verb-க்கு முன்னாடி வரும், be verb-க்கு அப்புறம் வரும் அப்படின்றது அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். For example, I always have toast for breakfast. Okay, have here is a verb. It means like to eat, to consume something. Then we can say like I always have toast for breakfast. இங்க always என்பதுதான் வந்து adverb of frequency. இங்க எங்க வந்திருக்கு always அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா have-க்கு முன்னாடி வந்திருக்கு. have-க்கு முன்னாடி, அதாவது adverbs of frequency-க்கு அப்புறம் தான் verb-ஏ வந்திருக்கு. எங்க பிளேஸ் பண்ணணும்னா verb-க்கு முன்னாடி தான் நம்ம adverbs of frequency-ய பிளேஸ் பண்ணணும். verb-க்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. verb before the verb. Do you usually go to work by bus? Okay, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு டோன் சொல்றோம் அப்படின்னா when you have a question, just raise it. Raise பண்ணி question தான் அந்த question வரும். Okay, like do you usually go to work by bus? அப்படின்னா when you have a question, take it up with an intonation, a high intonation இருக்கும், ஒரு rising tone இருக்கும். That's the right way. Do you usually go to work by bus? Okay, do you usually go to work by bus? So here again, go முன்னாடி வரும். adverbs of frequency go முன்னாடி வரும். Then she doesn't often go to bed late. Okay, she doesn't often go to bed late. So இங்க doesn't வந்து இங்க எப்படி சார் யூஸ் பண்ணணும், doesn't ஏன் சார் யூஸ் பண்ணணும் அடுத்த வர ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The point is that here இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா verb-க்கு முன்னாடி வந்து the next ஒரு sentence இருக்கு பாருங்க. They are sometimes late. They are sometimes late. They are அப்படின்றது நான் contracted formல போட்டிருக்கேங்க. They are என்பது they are sometimes late. இங்க sometimes எங்க வந்திருக்கா, இது ஒரு adverbs of frequency தான். ஆனா இது எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா be verb-க்கு அப்புறமா வந்திருக்கு. So verb இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வரும், be verb இருந்ததுன்னா எங்க வரும், அதுக்கு அப்புறமா வரும். Okay, so sometimes is kind of an adverb. It's an adverb of frequency, and we use it after the be verb. Okay, the next is that she hardly ever watches TV. Okay? Hardly ever எங்க சார் யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா rare-னு சொல்றதுல hardly ever நம்ம யூஸ் பண்றோம். Both are like kind of same frequency. She hardly ever watches TV. So watches is the verb. So she in the third person singular, அதனால நம்ம watches யூஸ் பண்றோம். So அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றது adverb of frequency. So verb-க்கு முன்னாடி. Next is he is never stressed. இங்க வந்து is தான் ஒரு be verb. இங்க வந்து be verb-க்கு அப்புறமா வந்து never. Okay, he is never stressed. Stressed here is not a verb, it's an adjective. இங்க வந்து adjective வருது, ed form of adjective வருது, verb கிடையாது. stress-ஆ இருக்கிறது kind of feeling. Okay, next he often goes out. Okay, he goes often out. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி present simple with verb வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே adverb of frequency வந்து அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுவோம், அதாவது verb-க்கு முன்னாடியே யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து she is always late. இங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து present simple be-ல வந்து பாத்தீங்கன்னா verb வந்து பாத்தீங்கன்னா be verb-க்கு அதுக்கு அடுத்தது வரும். always என்பது be verb, is என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு be verb, அதுக்கு அடுத்ததான் நம்ம always யூஸ் பண்றோம். சரி சார், adverbs of frequency-க்கு ஏன் இந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு present simple tense சொல்லணும். நம்ம செய்யற ஒரு விஷயம் ரெகுலரா செய்யறோம், அது எந்த அளவுக்கு ரெகுலரா செய்யறோம், எப்பயாச்சும் செய்யறோமா இல்ல அடிக்கடி செய்யறோமா இல்ல வந்து என்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சில செய்யறோம் என்பதுதான் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து லைக் we use it in present simple tense. ஜென்ரலா ஒரு present simple tense பத்தி நம்ம கேட்கணும் அப்படின்னா how often அப்படின்னு ஒரு கொஸ்டின், how often do you smoke அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. How often do you smoke? I rarely smoke. நான் வந்து ரொம்ப ரேரா தான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஆன்சர் இருக்குது அப்படின்னா like we can take it this way. So இல்ல வந்து I smoke அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அப்ப ரெகுலரா ஸ்மோக் பண்ணுவார் போல இருக்குன்னு ஆன்சர் வந்துடும். Okay, how often do you write emails அப்படின்னு கேட்குறேன்.
I write emails அப்படின்னு சொல்லலாம். I write emails அப்படின்னா அது வந்து என்னன்னா நான் எழுதுவேன். அப்படின்னா எழுதுவேன் அப்படின்னு என்ன பிரசன்ட் சிம்பிளோடைய மீனிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெகுலரா எழுதுவேன் அப்படின்றது. அப்ப ரெகுலரா எழுதுவார் பிறகு டெய்லி எழுதுவார் போல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. பட் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். நான் எந்த அளவுக்கு பண்றேன், எப்படி பண்றேன், எவ்வளவு டைம் ஃப்ரீக்வன்சி நான் பண்றேன் அப்படின்றது நம்ம adverbs of frequency யூஸ் பண்ணியே ஆகணும். I rarely write emails. I sometimes write emails. I always write emails. நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம we use adverbs of frequency. Expression of frequency அதே same thing தான், but we use time factor based பண்ணி 15 days once in 15 days and once in a month, twice in a month, okay, thrice in a week, every day, daily, rarely வராது, every day, daily வரும். So இது எல்லாமே வந்து time based பண்ணி வந்து we call it as expression of frequency. Okay, the next is that we are going to look into is about right here. Expressions of frequency every day, once a week, etc. usually go at the end of a sentence. Like I have English classes twice a week. Okay, twice a week on the English classes. Next is that she cleans her car once in a month. Okay, she cleans her car. Third person singular on the like she cleans. Okay, next I service my air conditioner twice in a year. So it's an expression of frequency. இதுல நான் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்களுக்கு விருப்பப்படுறேன், ஒரு விஷயத்த சொல்றேன் விருப்பப்படுறேன். இப்போ ஐ ஹேவ் என்பது பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்க ஹேவ் ஹேஸா மாத்திடணும், அவ்வளவுதான். ஹேவும் ஹேஸும் வேற மீனிங் கிடையவே கிடையாது. ஹேவ் என்பது வந்து பாத்தீங்கன்னா சேம் மீனிங், ஹேஸும் சேம் மீனிங்னா பாஸ்ட் ஆஃப் ஹேவ் அண்ட் ஹேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேட். ஓகேங்களா, பாஸ்ட் ஆஃப் ஹேவ் அண்ட் ஹேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேட். ஸோ ஹேவ் ஹேஸ் சேம் மீனிங், ரெண்டும் சேம் மீனிங். அப்ப ஹேஸ்னா என்ன சார் உங்களுக்கு क्वेश्चन இருந்தனா ரொம்ப சிம்பிள். third person singular. For example, I have English classes. Okay, he has English classes. Okay, he has அப்படினா நம்ம மாத்திப்போம். Next is she cleans her car once in a month. I clean. Okay, it's we clean. You clean, not cleans. You clean. We clean. I clean. They on third person. Now but they is plural. Pluralக்கு நம்ம எப்பவுமே அப்படிதான் சாதாரணமா யூஸ் பண்ணோம். s ல ஆட் பண்ணக்கூடாது. வெறும் third person singular மட்டும் தான் we add s to the word. Like you clean, he cleans, you clean, I clean, they clean, okay, she cleans, he cleans, it cleans. Okay. So next is I service my air conditioner once in a month. இதே வந்து third person singular andன்னு வெச்சுக்கோங்க. நம்ம வேற யாராச்சும் பேச அப்படினா let's take about like now we have Sumati. Okay, Sumati services her air conditioner twice in a month. Okay, so this is of like as of now adverbs of frequency. Well, though the title talks about adverbs and expressions of frequency, we're not going to deal with this here. We're going to see how to frame sentences, affirmative, positive sentences in present simple and negative sentences in present simple. Okay, for example, something like இதுல வந்து full sentence இல்ல, நம்ம verb வச்சு மட்டும் பண்ணிருக்கோம். Then later on we look into some of the examples with full sentences. Okay, firstly affirmative sentence, that I work. Okay, அப்படின்னா என்ன, I work என்ன அப்படின்னா ரெகுலரா நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட நெகட்டிவ் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா we have to use I don't work. Okay, இப்பதான் உங்களுக்கு யூசேஜ் ஆஃப் don't என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெகட்டிவ்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே do ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட் சிம்பிள்ல. do ஃபார்ம் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் சிம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா do does, இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். did யூஸ் பண்ண மாட்டோம் பிரசன்ட் சிம்பிள்ல. we use only do and does. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ரெகுலரான ஒரு ஆக்ஷனை பத்தி நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க do யூஸ் பண்ணலாம், இல்ல does யூஸ் பண்ணலாம். it depends on the person. ஓகே, third person singular does யூஸ் பண்ணணும், இல்லனா வந்து do யூஸ் பண்ணலாம். இது பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா do வந்து நெகட்டிவ்லி யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் சிம்பிள் நெகட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா I work என்பது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா I am not workன்னு போடுவாங்க சென்டென்ஸ். It's not the right form. I am not work is not the right form. I didn't work wrong தான். I was not work சொல்றதும் தப்பு தான். I will not work சொல்றதும் தப்பு தான். ஏதாவது ஒரு விஷயம் ரெகுலரான ஆக்ஷன் இருக்கு, அது வந்து ரெகுலரான ஒரு ஆக்ஷன், அது வந்து நீங்க வந்து ஒரு சொல்லணும் அப்படின்னா we say it as I don't work. Okay, I don't work. We have to use the do form. It is like I do not work. அது contractions மாறும்போது contracted form மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா we call it as do not makes us don't. Like don't. Okay, இப்போ நீங்க நெகட்டிவ் நேத்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா if you want to talk about ஒரு do not அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா not ரொம்ப எம்பசைஸ் பண்ணீங்கன்னா நீங்க I do not want to talk to you அப்படின்னு சொல்லலாம். Okay, not ஸ்ட்ரெஸ் பண்ணி வேணா சொல்லலாம். Next is you work a same now, like you work also like you don't work in the tomorrow. Okay, the next is that he works,
she works, it works. Okay, இதை நீங்க சொல்லி சொல்லி பார்த்துக்கோங்க. லைக் so that no நீங்க அந்த s வருமா வராது. ஸோ ஹீக்கு பதிலாக இப்போ நான் வேற யாரும் சார் பேரை வச்சு சொன்னா கூட அதை கண்டிப்பா எஸ் தான் ஆட் பண்ணும். உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த ஹீ ஷீ இட்டுன்னு கொடுத்துருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஹீ ஷீட் இட்டே வராது, நவுனோட பேர் வரும். இப்போ இட்டுக்கு பதிலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் அ பாட்டில். ஓகே, பாட்டில் பாட்டில் ஏதாவது ஆக்ஷன் செய்யற மாதிரி நான் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் கிளாக் ஒர்க்ஸ். கிளாக் என்பது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்கிள். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கிளாக்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் கிளாக். ஸோ கிளாக் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ கிளாக் ஒர்க்ஸ். ஓகே, ட்ரெயின் கோஸ். ஓகே, ட்ரெயின் கோஸ். ட்ரெயின் கிட்ட போயிட்டு நான் போய் ட்ரெயின் யூ கோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வில் டாக் அபவுட் ட்ரெயின் டு சம் ஒன். ஸோ வேற இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் ட்ரெயின் என்பது தேர்ட் பர்சன். அப்போ ட்ரெயினுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம்? ட்ரெயின் பஸ் சிங்குலர். ட்ரெயின் ட்ரெயின்ஸ்னு சொன்னா அது பிகம் as they. ட்ரெயின் அப்படின்னு சொன்னா இட் இஸ் இட். திருப்பி சொல்றேன், ட்ரெயினும் சிங்குலர் ப்ளூரல் இருக்கும். ட்ரெயின் அப்படின்னு சொன்னா ட்ரெயின் கோஸ்ன்னு வரும். ட்ரெயின் கோஸ், எஸ் கோஸ், ட்ரெயின் கோஸ். இதே ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ட்ரெயின்ஸ் கோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெயின்ஸ் கோ. ஓகே, the next is he she it works. okay, next we work. okay, we don't work. சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். he she it works third person singular. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are making this s. okay, s is ரொம்ப important. we are just rounding it up here. yes, works third person singular works. இதுல நெகட்டிவ் வரும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து டோன்ட் நான் யூஸ் பண்ணல. தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறதால நான் டோன்ட் என்பதை டசன்ட்டா மாத்துறேன். ரைட், டசன்ட்டா மாத்துறேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், எப்பவுமே டூ ஃபார்ம், அதாவது டோன்ட், டசன்ட் ஆர் டோன்ட் ஆர் டூ ஃபார்ம்னாலே டூ டஸ் டிட் தான். இது மூணுமே வரும்போது verb எப்பவுமே எஸ் எல்லாம் வராது, இன்ஃபினிட்டிவ் ஃபார்மா தான் வரும்னு சொல்லி. இப்ப நம்ம இங்க எஸ் வரல பாருங்க, there is no s. ஓகேங்களா, ஆனா இங்க வந்திருக்கு எஸ், இங்க வந்திருக்கு. நெகட்டிவ்ல போடும்போது இங்க எஸ் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எஸ் தான் வந்து என்ன வருது அப்படின்னா இங்க வந்துடுதுங்க. இட் கம்ஸ் வித் டஸ், இங்க வந்துடுது. So அதனால we don't use yes here. You have to remember this. You should not forget this. So எப்பவுமே ஒரு ஆக்ஸிலரியா do form, do, does, did எதை வந்தாலும் சரி இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் முதல்ல என்ன ஃபார்ம் இருக்கோ அது அப்படியே வந்துடும். அது வந்து மாறவே கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தட் we work, we don't work. ஓகே, you work, you don't work. they work, they don't work. இப்போ இதே வந்து இட் வந்தது அப்படின்னா எக்ஸாம்பிள் ஐ ஸ்லீப். நான் ஒரு சென்டென்ஸ் அப்படியே நான் மாத்தி சொல்றேன் பாருங்க. ஐ ஸ்லீப் வேற ஏதாவது இருக்கலாம். ஐ லிசன். ஓகே, ஐ டோன்ட் லிசன். ஓகே, ஐ லிசன், ஐ டோன்ட் லிசன். யூ லிசன், யூ டோன்ட் லிசன். ஓகே, யூ லிசன், யூ டோன்ட் லிசன். he listens, she listens, it listens. ஓகே, நெகட்டிவ்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க. he doesn't listen. okay, he doesn't listen. she doesn't listen. it doesn't listen. okay, we work, we don't work. you work, you don't work. they work, they don't work. okay, so here the meaning is there. Contractions don't it means it is like do not, doesn't means does not. okay, to make negatives we use don't or doesn't plus the infinitive. Infinitive na the first form of the verb. okay, he doesn't work. It's not like he doesn't works, he doesn't work. okay, I hope now you understood what is it, right? Well, so let's look into some of the examples of present simple verb. okay, first affirmative sentence. Affirmative sentences means positive sentences la enna nama paaka porom. Let's look at the first one. She chats with me in WhatsApp. என் கூட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவாங்க. இது எப்போ சாட் பண்ணுவாங்கன்னு நான் பொதுவா சொல்ல, ரெகுலரா சாட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். நேத்தோ சாட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கோ சாட் பண்ணிட்டு இருக்காங்க, நாளைக்கும் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a ரெகுலர் ஆக்ஷன். இங்க நான் வந்து எப்பப்பெல்லாம் சாட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லணும் அப்படின்னா சாட்ல வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து நான் frequency, adverb of frequency சொல்லும் போது it gives an emphasis of when the action, regular action எந்த அளவுக்கு நடக்குது என்பது. She rarely chats with me அப்படின்னு நம்ம சொல்லலாம். okay, next is that I use my mobile. இப்போ ஏங்க அதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் வந்து ஏன் நம்ம s ஆட் பண்ணிருக்கோம் இந்த verbல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். s we have added because third person singularல இருக்கறதால she chats with me in WhatsApp அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்.
Next is I use my mobile phone for long hours. ரொம்ப நேரத்துக்கு என்னோட போனை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட பழக்கம் அது. இட்ஸ் மை ஹேபிட் தட் ஐ யூஸ் மை ஃபோன் ஃபார் லாங் ஹவர்ஸ். நான் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படிதான் நிறைய நேரம் நம்ம போனோட தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் தே மீட் மீ ஆன் சண்டேஸ். டே என்பது வந்து மீட்ஸ் வராதுங்க. டேக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட் தான் வரும். ஏன்னா டே என்பது தேர்ட் பர்சனா இருந்தா கூட இட் இஸ் தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, இதே வந்து ஒரு பேர் இருந்தது அப்படி இல்ல ஒரு நவுனா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா we can use as singular இருந்தது அப்படின்னா then we can use s யூஸ் பண்ணுவோம். For example, Azhar teaches us English on Wednesdays. Wednesdays அப்போ வந்து பாத்தீங்கன்னா Azhar வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணுவாரு அப்படின்னு. ஸோ டீச் என்பது தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சன் Azhar டீச் பண்ணுவாரு. நீங்க வேற யாராவது சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. then you can talk about such way third person. நான் third person ஆயிடுவேன். So it is like es in the sentence. Next is practice English. Okay, I practice English. இதே வந்து I rarely practice English. So that's an adverb of frequency that I have used here. Next, they sometimes meet me on Sundays. So எப்பயாவது ஒரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க adverbs of frequency வச்சு நான் இங்க சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து Azhar often teaches us English. எப்பவுமே அவர் டீச் பண்ணுவார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றோம். ஆஃப்டன் வந்து ஒரு adverb of frequency நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதே சமயத்துல வந்து நான் es ஆட் பண்ணிருக்கேன். ரிமெம்பர் இப்போ ஆஃப்டன் வந்து பாத்தீங்கன்னா நான் s ல ஆட் பண்ண தப்பாயிடும். வெறும் வேர்ப்ல மட்டும்தான் வந்து எஸ் ஆட் பண்ணுறது, adverbsல தான் ஆட் பண்ணக்கூடாது. frequency of adverbs சம்டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு they sometime meet அப்படின்னு வரலாம் அப்படின்னு கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, சம்டைம்ஸ் சம்டைம் அதனால ப்ராப்ளம். பட் ஹியர் ஆஃப்டன் அப்படின்னு வராது, ஆஃப்டன்ஸ் வராது. இட்ஸ் லைக் ஆஃப்டன். ஓகே, ஸோ டீச்சர்ஸ்ல தான் எஸ் வரும், டீச்சர்ஸ்ல தான் வேர்ப்ல தான் எஸ் வரும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, தி நெக்ஸ்ட் இஸ் நம்ம வந்து இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்க போறோம். I attend interviews once in a week. Okay, I attend interviews once in a week. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா he supports me every day. அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு every day. Third person singular. So I am adding s with the verb. Next is that they watch movies every weekend. Movies வந்து every weekend வந்து அவர் வாட்ச் பண்றாரு. Next, wood floats on water. இங்க வந்து wood இருக்கு சிங்குலரை குறிப்பு, அதனால தான் floats அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து sun sets in the west. Sun என்பது third person single. நான் உங்ககிட்ட சொல்றேன், sun பத்தி சொல்றேன், sun பத்தி describe பண்ணிட்டேன். So sun is a third person single. So I'm adding s with the verb. I speak French. Okay, he speaks French. I speak French. So அதனால வந்து these are some of the examples. Now இப்போ வந்து I think it's going to be more examples of affirmative sentences. Like she loves English music. Okay, she loves English music. நமக்கு இங்கிலீஷ் மியூசிக் நான் இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணல, இஸ் நான் தேவையில்லாம யூஸ் பண்ணல, இஸ்ஸே யூஸ் பண்ணல. நான் பிரசன்ட் சிம்பிள் வந்து நீங்க ரெகுலரான ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு ஃபேக்ட் அது வந்து மாத்த முடியாது, ரொம்ப நாளைக்கு இருக்கு, அப்படி எல்லாமே நம்ம பிரசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. he stays in Muscat. ரொம்ப நாள் அவர் தங்கிட்டு இருக்காரு மஸ்கட். he stays in Muscat. அதுக்கு சிங்கப்பூர் ஃபிளைட் leaves at 10 tomorrow. நாளைக்கு வந்து சிங்கப்பூர் ஃபிளைட் வந்து லீவ் பண்ணும்போது அது வந்து ஷெட்யூல்டு ஃபியூச்சர்ல வரும். நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணல, அது ரெகுலராக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். அதே சமயத்துல வந்து நாளைக்கு வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க, யாரோ ஒருத்தர் ஒரு அத்தாரிட்டி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்க அதுக்கு ஸ்கூல்ஸ் ரீஓபன். இப்போ பாருங்க, ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆஃப்டர் சம்மர் ஹாலிடேஸ் 4th June அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்கூல் முடிஞ்சிட்டு பிறகு 4th June வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம பிரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இட் டாக்ஸ் அபவுட் த ஃபியூச்சர், பட் நீங்க ஸ்கெட்யூல் பண்ண ஏதோ ஒரு பாடி, ஏதோ ஒரு அத்தாரிட்டி பாடி வந்து அது வந்து ஷெட்யூல் பண்ணிருக்கு. யூஸ்வலா வந்து 4th June அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து ஸ்கூல்ஸ் போட்டிருக்கனால ரீஓபன் வரும். இது வந்து நான் சிங்குலர், எல்லாரும் எல்லா ஸ்கூலும் படிக்க மாட்டோம், ஒரு ஸ்கூல் தான் படிப்போம். இப்போ வந்து சிங்குலரா இருந்ததுன்னா then I can say school reopens ன்னு மாறி. So schools reopen, schools reopen, school reopen அப்படின்னு வரும். Next is that I usually or always or sometimes or rarely never write letters. Sorry, I usually, always, sometimes, rarely, never write letters. இதுல ஏதாவது ஒரு adverb of frequency எடுத்து நீங்க I write letters once in a month. Okay, I write like 10 times a week. I write once a year. Okay, the next we are going to look into some of the negative sentences. இப்போ negative sentences எப்படி நம்ம பார்க்க போறோம். So she என்பது third person singular. So அதாவது she don't chat ன்னு நான் சொல்ல முடியாது. So third person singular. இப்போ பாசிட்டிவ் வந்ததுன்னா she chats ன்னு நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வரும்போது நம்ம பிரசன்ட் சிம்பிள் வந்து டோன்ட் ஆர் டசன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணலாம். ஷீ தேர்ட் பர்சன் சிங்கிள் வந்து டோன்ட் என்பது டசன்ட் யூஸ் பண்ணணும். அப்போ வேர்ப்ல எஸ் ஆட் பண்ணணுமே, சாட்ஸ்ன்னு வரும். சாட் ஏன் வருது நீங்க கேட்டீங்கன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
do forms வரும்போது verb எப்பவுமே verb infinitive form தான் இருக்கும். s எல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். So it's quite simple and quite easy that you follow this. So she doesn't chats or rather she doesn't chat. Okay. Next is that I don't use mobile phones for long hours. நான் யூஸ் பண்ண மாட்டேன். Don't. Then they don't mean third person plural. அதனால வந்து நம்ம don't தான் யூஸ் பண்ணோம். Doesn't யூஸ் பண்ண மாட்டோம். Next is Azhar doesn't teach. Sorry, Azhar doesn't teach. Okay. So teaches வராது. Teach us வரும். Okay. Teach us. Teaches வந்தது. Azhar doesn't teach us English on Wednesdays. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா I don't practice. He doesn't stay. Third person singular again doesn't. Okay. அது schools வந்து பாத்தீங்கன்னா plural. அதனால I'm saying don't reopen on 4th June. Okay. So இதெல்லாமே ரெகுலரா நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவான ஃபார்ம். நம்ம அடுத்து வந்து questions எப்படி frame பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் how to frame a question. ஒரு verb question எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். One is question word, auxiliary verb, subject and then the verb. Okay. Question word, auxiliary verb, subject and then the verb. And the verb question. இங்க present simple tense என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு auxiliary அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் do form மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த do formலயே என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா do does மட்டும் தான் வரும். did வராது. ஏன்னா did வந்து talks about the past இருந்தால do or does ரெண்டுல ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணணும். third person singularனா does. மற்றது எல்லாமே do. present simple மட்டும் தான் அது. மற்ற டென்ஸ் கிடையாது. present simple மட்டும் தான் நீங்க do or does யூஸ் பண்ணுவீங்க. For example, closed form of question அப்படின்னா auxiliary verb, subject plus verb. உங்களுக்கு தெரியும் yes or no question வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb, subject, verb வரும். Infinitive verb நான் திருப்பி சொல்றேன் infinitive verb base form of the verb தான் யூஸ் பண்ணோம். அது third person singular சரி ஏதாவது do doesல தான் மாத்திரமே தவிர verbல வந்து மாத்த கூடாது. Okay, open form question word வரும், auxiliary verb வரும், அது subject வரும், அதுக்கு அடுத்து infinitive verb வரும். Okay, so next that we are going to look into is closed form questions அப்படின்னு பார்க்கணும். Okay, so closed form questions க்கு போறதுக்கு முன்னாடி like I want to take up some. Okay, before we get into the closed form of questions, we have to know that closed form question na yes or no questions. Yes or no questions present simple la eppadi frame பண்ணனும் அப்படி நம்ம பார்க்கிறோம். Simple auxiliary verb, subject and then the verb. So நம்ம பார்க்கலாம். Do I work? Yes, I do. Do you work? Yes, you do. Okay, does he, she, it work? Not works. Does he work? Does she work? Does it work? இப்படிதான் நம்ம frame பண்ணணும். We have to only use do forms தான். இது third person singular இருந்தால we are using does here. Verbல s add பண்ணல. திருப்பி verbல s add பண்ணல. So yes, he does, she does and it does. Then do we work? இது வந்து first person answer. So third person singular கூட s add பண்ணணும். அது எல்லாத்துக்கும் காமனாவே we will add only we will use the infinitive form. Third person singular கூட தான் do or does ன்றது இருக்கும். Positive sentenceல இருந்துனா நம்ம verbல s add பண்ணணும். அது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப questions வந்திருக்கும். Right. Do you work? Yes. You do. Do they work? Yes, they do. But negative வந்துனா do I work? No, I don't. Do you work? No, you don't. Does he work? No, he doesn't. He doesn't. Okay, he doesn't. She doesn't. It doesn't. மற்றது எல்லாமே no, we don't சொல்லி நம்ம questions frame பண்ணணும். Okay. The next is that we're going to look into is about the, I think it's an open form of question. Right? Right. Open and closed form. Right. Remember, open form of question. Let's structure everyone. So question word, auxiliary verb, subject, and then the verb. Okay. For example, where do you live with your parents? Okay. Where do you live with your parents? Parents are enga vaanditirukka. So where is a question word? Do is an auxiliary verb. You is a subject, and then infinitive like verb. We use live. Next, where does Samira live? Samira is third person. Okay, now உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். Samira. Okay, so Samira எங்க வாழ்றாங்க? Samira யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா கூட தெரிஞ்சுக்கோங்க. சரி, எனக்கு தெரியாது எங்க Samira வாழ்றாங்க. So where does Samira live? I don't know. Like next, do you like Chinese food? இங்கே அங்க does வருது, இங்கே do வருதுன்னா does வந்து Samira. நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் Samira பத்தி. Samira is third person singular, so I'm using does. Okay, next is that do you அப்படின்னா உங்களுக்கு நான் does யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க. So you're the listener. So do you like Chinese food? Okay. Next is what food does Samira like? So what food does Samira like? Samiraக்கு என்ன food பிடிக்கும்? Third person singular. So I'm using does. இங்க verbல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? Likesனு போடல.
like the போடும் right okay so because third person singular does use பண்ணிட்டோம் does form வர்றது do forms வரும்போது எப்பவுமே verb infinitive form தான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன் right next why do you eat late எதுக்காக நீங்க like later சாப்பிடுறீங்க because I have class every day I have class every day எங்களுக்கு class இருக்கறதால later சாப்பிடுறேன் so why do you eat late okay next is that what do you write every day what do you write so question word auxiliary word subject and then the verb okay so this is about the question open and close form questions now let's move with the B form questions the revision பண்ணிடுவோம் B form questions verb பக்கத்துல வராது இது B verb B form இல்ல B verb questions basically is Ragavi a student no she's not a student she is a teacher okay are you mad yes I am mad what are his plans the plans is about what are his ideas okay so not verb here so what are his plans his plans are to join as a teacher in a very good school okay next where is he okay he is at home okay he is at home so இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it's a question it's an information it's a be verb question okay so இதுக்கு வந்து எப்படி frame பண்ணுவோம் question word then be verb and then a subject okay so verb க்கு வேற structure இதுக்கு வேற structure so present simple am is or the வரும் be verb next let's look into the verb questions வந்து நம்ம எப்படி frame பண்ணுவோம் verb question நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have to use the auxiliary verb subject and then the verb okay question word auxiliary verb subject and then the verb இங்க auxiliary verb என்ன auxiliary verb யூஸ் பண்ணோம் we have to use the do form here okay third person singular does யூஸ் பண்ணோம் okay what do you like okay I like sweets okay where does he eat he eats at the station okay what does she write in the evenings she writes a lot of letters she writes a lot of letters okay next why do we fail in English we fail in English because grammar is very tough so inga வந்து நம்ம இப்படிதான் questions frame பண்ணுவோம் right the next is what we're going to look into is that we're just going to revise of like what things we have to remember okay போறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி we have to look okay, to remember to remember is like what kind of things that you have to remember first is that third person singular third person singular வந்து நம்ம verb like s add பண்ணனும் okay positive sentence ல இருக்கும்போது third person singular வரும்போது third person singular he she it க்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம third person singular சொல்லுவோம் so அந்த third person singular க்கு verb ல s add பண்ணனும் இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் point number 1 point number 2 negatives ல போடும்போது நம்ம don't or doesn't யூஸ் பண்ணுவோம் doesn't என்பது third person singular க்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி don't or doesn't யூஸ் பண்ணும்போது எப்பவுமே verb இருந்ததுன்னா infinitive form தான் யூஸ் பண்ணணும் இது rule number 1 rule number 2 நம்ம present simple ல verb form யூஸ் பண்ணலாம் அப்படி இல்ல be யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே சேர்ந்து வராது ரெண்டுமே வேற வேற be என்பது information கொடுக்கக்கூடியது present simple ல verb என்பது regular actions குறிப்பிடும் routines குறிப்பிடும் facts குறிப்பிடும் universal truth குறிப்பிடும் sometimes scheduled future பத்தி நம்ம யூஸ் பண்ணலாம் next we often use the present simple with adverbs of frequency adverbs of frequency வந்து நம்ம present simple ல யூஸ் பண்ணுவோம் adverbs of frequency என்ன அப்படின்னா ஒரு action எப்பெல்லாம் செய்வோம் how often okay how often we do something அப்போ வந்து நம்ம adverbs of frequency யூஸ் பண்ணுவோம் other words வந்து always often sometimes usually hardly ever rarely never next is expression of frequency expression of frequency வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டைம் பவுண்ட் பண்ணிருக்கோம் அது எப்பவுமே வந்து கடைசில வரும் சென்டென்ஸ்க்கு கடைசில வரும் adverbs of frequency பொறுத்த வரைக்கும் எப்பவுமே verb-க்கு முன்னாடி வரும் verb sentences-ல be verb sentences-ல இருந்தது அப்படின்னா be verb-க்கு அதுக்கு அடுத்தது ஓகே சோ இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிளோட நான் சொல்லிருக்கேன் சோ verb-க்கு முன்னாடி வரும் be verb-க்கு அதுக்கு அடுத்தது வரும் சோ இதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் negatives and questions நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே do or does யூஸ் பண்ணனும் verb sentences-ல ஓகே so negative and questions வந்து be sentence வந்து பாத்தீங்கன்னா be plus not be verb sentence வந்து be plus not the be not னா என்ன அப்படின்னா am is or plus not இதே verb sentence என்ன சொல்லணும் do plus not or does plus not third person singular does plus not doesn't மத்தது எல்லாத்துக்கும் do plus not we use don't do forms வரும்போது we should always use infinitive again infinitive form தான் யூஸ் பண்ணனும் verbல next adverb of frequency go before the main verb க்கு முன்னாடி போகும் for example they hardly ever write their homework okay they hardly write their homework adverb of frequency go after be sentence be verb sentence க்கு அப்புறம் வரும் for example Subhan is always early for class எப்பவுமே கிளாஸ்க்கு early-ஆ வந்துருவாங்க
So this is all what you have to remember in present simple. Present simple tense, right? It's a very wonderful tense to use. It talks about something which we do regularly. But you know one thing, நிறைய பேர் present simple யூஸே பண்ண மாட்டாங்க. பட் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம வேற வேற ஃபார்ம் எல்லாம் வச்சுக்கோம். இஸ் போட்டுருவோம், ஐஎன்ஜி போடுவோம், வில் போட்டுருவோம், பாஸ்ட போடுவோம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டூ எங்க யூஸ் பண்ணணும், டஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஹேவ்னா என்ன, ஹேஸ்னா என்ன, ரெண்டோட சேம் மீனிங் தான். தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்கிறது அந்த ஹேஸா மாறுது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல பிரசன்ட் சிம்பிள் வந்து ஒரு ரெகுலரான ஆக்டிவிட்டிஸா குறிப்பிடுறது வந்து நம்ம டோரா வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டோரா வந்து நேத்தும் போயிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு, இன்னைக்கும் போவாங்க, நாளைக்கும் போவாங்கன்றது ஸ்கூல். சம்திங் விச் ஹவ் பீன் டூயிங் ஃபார் a longer time and ஒரு ரெகுலரான ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரசன்ட் சிம்பிள யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிரசன்ட் சிம்பிள் ரெண்டவா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் a be verb present simple, another one is a verb present simple. be verb present simple வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனோட வரும். அது am is are ஓட நம்ம யூஸ் பண்ணலாம். இதே வந்து verb present simple வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும். பட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து நம்ம add s with the verb. ஸ்பெல்லிங் ரூல்ஸ் நம்ம பார்த்தோம் அதுல இருந்து. அது மட்டும் இல்லாம நம்ம நெகட்டிவ்ஸ்ல ஃப்ரேம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டூ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். லைக் டோன்ட் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோன்ட் ஆர் டசன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். Adverbs of frequency வச்சு நம்ம பிரசன்ட் சிம்பிள்ல இந்த டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த டென்ஸ் வந்து நிஜமா உங்களுக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Like until then, now you have to. I'm waiting for the